ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கான ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப் லிமிடெட். ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து. ஸோ ஜூன் 14 அன்றைக்கி வந்து நம்ம சஸ்பென்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஜூன் 24 வந்து திரும்பி வந்து சஸ்பென்ஷன்லேருந்து வெளியே வந்திருக்கு, அன்சஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ எதனால் அன்சஸ்பெண்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 15 டேஸ் வந்து செபி வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 டேஸில் வந்து நாங்கள் வந்து ட்ரேடிங் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் உங்கள் ஷேர்லன்னு சொல்லிட்டு ஸோ திரும்பி கொடுத்துருக்காங்க. ஸோ 14 டேஸ்க்கு அப்புறம் வந்து 24th, அதாவது ஜூன் 24லேருந்து இப்போ வீக்லி ஃபர்ஸ்ட் டே மட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிசிஜி ஷேர். ஸோ இப்போ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்கியூட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோவர் சர்க்கியூட்லேயே நம்ம வந்து ரீட்டைலர்ஸால ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ வெறும் ஃபாரினர்ஸ் டிஐஎஸ் மட்டும் தான் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரீ ஓப்பன்லேயே வந்து அது க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரீ ஓப்பன்லேயே லோவர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 5% வந்து லாக் பண்ணிடுறாங்க ஷேரை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலையும் விற்க முடியாது ஷேரை. ஸோ நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து 70% ஆஃப் ரீட்டைலர்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஷேரில். நியர்லி வந்து 6.5 lakh ரீட்டைலர்ஸ் வந்து இந்த ஷேரில் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க. ரீலிஸ்ட் ஆகுமா ஆகாதுன்றது நம்ம ரிசர்ச் பண்ணி போவோம். இந்த பேக் சைட் கம்பெனி என்ன நடக்குது, ஸோ இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதுக்கான ரீசனான அப்டேட்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஜியோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2000 crores. ஸோ அது வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சோம். ஸோ இதோட பெஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு 22.3% இருக்குது இந்த பிசிஜி ஷேருக்கு. ஸோ 22.3%, 20க்கு மேலே இருக்கிறது பெஸ்ட் கம்பெனி தான். ஸோ ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 30% இருக்குது. ஸோ அதுவும் வந்து பெஸ்ட் தான். ஸோ ஆர்ஓஇ விட ஆர்ஓசிஇ இது பெட்டராக அதிகமாக இருக்கும் ஷேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத கம்பெனி ஃபர்ஸ்ட் திங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கடன் இல்லை, டெப்ட் ஈக்விட்டி வந்து 0 இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 2022 வரையும் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 0.50 பைசா per ஷேருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 8.03 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ் இப்போ மார்க்கெட்டில். ஸோ பிஇஜி ரேஷியோ 0.04% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 30% நியர்லி வந்து இவங்க அந்த ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து இவங்க வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கம்பெனி வந்து லாஸ் ஆகலை. ஸோ ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கு இது வருஷமாக. ஸோ நம்ம இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்ப்போம் நம்ம. ஸோ பிசிஜியோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஜூன் 2023 போன வருஷம், ஸோ இந்த வருஷம் ஜூன் 2024 குவார்டர்லி ரிசல்ட் எல்லா கம்பெனி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ போன வருஷம் ஜூன் 2023 ரிசல்ட்டோட நிறுத்திருக்காங்க இவங்க. ஸோ நியர்லி 4 குவார்டர்லி ரிசல்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ போன வருஷம் ஜூன் 2023 குவார்டர்லி பார்த்தீங்கன்னா 518 கோடி இவங்க வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ போன வருஷம் ஜூன் 2023. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 31%. ஸோ டீசெண்டான ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ ப்ராஃபிட்டபிள் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 446 crores வந்து சம்பாதிச்சிருக்காங்க. டேக்ஸ் 28% போயிட்டு 321 நெட் ப்ராஃபிட் வந்து 321 crores வந்து போயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 1.59 crores வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கூட ஜூன் 2022 456 போயிருக்கு. ஸோ ஜூன் 2023 518 crores rupeesக்கு போயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ப்ராஃபிட். ஸோ இதில் வந்து டிக்ரீஸ் அவ்வளோ எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோ வந்து நம்ம ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இவங்க 30%, 25% மேலே தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனி. பட் இருந்தாலும் வந்து எந்த ஒரு லாஸும் இல்லை. ஸோ இதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக், மேனேஜ்மெண்ட் சரியில்லை. ஸோ எல்லா நியூஸும் சொல்கிறது மேனேஜ்மெண்ட் சரியில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆடிட்டர் வந்து வெளியே போயிருக்காரு. ஸோ போன வருஷம் ஜூன் 2023 அக்டோபரில் ஆடிட்டர் வந்து வெளியே போயிருக்காரு ரிசைன் பண்ணிட்டு. ஸோ அதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விடலைன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ரீசன்னால. ஸோ ஆடிட்டர்ஸ் இல்லாதனால. ஸோ அதனால வந்து வேற ஒரு கம்பெனி கூட வந்து டைப் வச்சுட்டு இவங்க வந்து கம்பெனி ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனி ஆடிட்டிங் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ வந்து ரிசல்ட் விடுவேன்னு சொல்கிறாங்கன்னா உங்களோட நியூ ஆடிட்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிபி சர்தா அண்ட் கோ. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் வந்து இந்த ஆடிட்டிங் கொடுத்துருக்காங்க ஒர்க்காக. ஸோ இந்த கம்பெனியோட மொத்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்டும் விட்ட வரைக்கும் ஸோ இவங்க கூட கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31, 2024. ஸோ அந்த டைம் வந்து இந்த ஜூலை 2024 இந்த ரிசல்ட்டை விட்டுருவேன் அப்படின்றத வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ரிசல்ட். பிகாஸ் வந்து 15th ஜூன் இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 15th ஜூன் கொடுத்துருக்காங்க. ஜூலை 31 நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து Q2, Q3 ரிசல்ட் வந்து விட்டுருவோம், பப்ளிஷிங் ஆகிடும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களில் பார்க்க வேண்டியது, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸோ மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணாங்க. மோஸ்ட்டாக சர்வீஸ் டைப் பிஸ்னஸ் தான் இவங்களது. ஸோ 2000 ஃபவுண்ட் ஆயிடுச்சு இந்த கம்பெனி. ஹைதராபாத்தில் வந்து இருக்குது இந்த கம்பெனி. ஹைதராபாத், தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கண்ட்ரீஸில் வந்து இவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ யூஎஸ், அர்ஜென்டா, பிரேசில், சைலி, UK, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, சுதான், யுக்ரைன். ஸோ இவங்க எல்லா சைனா, மெயினாக இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தியா தான் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். மிச்சம் எல்லா ஏரியாவிலும் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க இவங்க. ஸோ பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் கூட தான் டீல் பண்ணிருக்காங்க. ஸோ மெயினாக கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், கோகோ கோலா, ஹோண்டாய் மோட்டர்ஸ், ஐசிஐசி பேங்க், ஐடிசி, எல்என்ஜி,
ஸோ லெனோவோ, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி கூட தான் இவங்க வந்து மேக்ஸிமம் கொலாப் பண்ணி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ இவங்ககிட்ட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஏர்டெல் வந்து எதனா மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இந்த பிரைட்காம் குரூப் கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சைட்லேயே போடுவாங்க. ஸோ இவங்களோட மேஜர் வந்து கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சாம்சங் கூட இருக்காங்க. சாம்சங் இருக்கு, ஏர்வேஸ் கூட இருக்கு, சுசுகி, மாருதி சுசுகி இருக்கு, பிஎன்ஜி இருக்கு, சோனி இருக்கு, ஸ்டார் இந்தியா இருக்கு, வோடஃபோன், டைட்டன், யூனிலிவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இவங்ககிட்ட தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த கம்பெனிக்கு எல்லாமே பிரைட்காம் குரூப் வந்து ஒரு பார்ட் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து வரப்போகிற நாளில் கான்சன்ட்ரேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா ஐஓடி, ஸோ கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஒன்று நம்ம வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கணும். ஸோ இவங்க கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி பேஸ்டு ப்ராடக்ட், ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ வந்து ஆட்டோமேஷனாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கான்னு வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிஜி ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நியர்லி ப்ரொமோட்டர்ஸ் 18% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ் வந்து 10%, அதில் ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கீங்க. எஃப்ஐ 10% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் டிஐஸ் வந்து 0.15, கவர்மெண்ட் 0, பப்ளிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 50,000 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் தான் அதிகமாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐ தான் 10% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேன்கார்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக், இந்த வேன்கார்ட் எமர்ஜிங் ஃபண்டு, சிட்ரஸ் குளோபல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி ஆஃப் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி லிமிடெட், வேன்கார்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், வேன்கார்ட் எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி 4 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஜி ஆஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ பிசிஜி ஷேரில். ஸோ இவங்க வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து இவங்க ப்ரொமோட்டரை ஷேர் பண்ண விட்டால் தான், அதாவது ஜூன் 24 குவார்ட்டர் விட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ இவங்க விற்றுருக்காங்களா இல்லை வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்காங்களான்ட்டு. ஏன்னா இந்த டெய்லி ஸ்டாக் டைம்லேயே வந்து மேபி விற்றுருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு நியர்லி 5% டெய்லி லாஸ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ டெய்லி வந்து 5% வந்து டெய்லி மண்டே வீக்லி ஒன்ஸ் மண்டே தான் ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மண்டே ட்ரேட் ஆகிற ஒரு நாளும் 5% கீழே இறங்கிட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோயர் செக்யூரிட்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 4.5 crores வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 crores வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து பிசிஜில வந்து செல் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ஹெவி யூஸ் செல் பண்ணிட்டு போயிருக்காங்க. 5 கோடிக்கு வந்து வித்துட்டு போயிருக்காங்க. ஸோ மேபி இவங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்கு, விற்கிறதுக்கான பவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ். ஸோ இவங்க வந்து மேஜராக பிரைட்காம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடிஎஃப்ஸ் கீழே வராங்க. இடிஎஃப்ஸ் இன்சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி வந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பிசிஜியை. ஸோ எஃப்எம்கியூ, ஸோ வேல்யூ பார்ட்னர்ஸ், ஸோ லீடர்ஷிப். ஸோ யூஎஸ் மட்டும் தான் அதிகமாக ஹோல்ட் பண்ணாங்க. யூஎஸ்ஏ 4 கம்பெனி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ யூரோப் கண்ட்ரி, அப்புறம் யூஎஸ், சைனா, ஸோ இவங்க எல்லாமே அதிகமாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்கியூ எமர்ஜிங் மார்க்கெட். ஸோ இது வந்து தான் பார்த்தீங்கன்னா 142 மில்லியன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து ஜூலை 31 அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ கம்பெனி வந்து எப்படி ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ ஏன்னா 3 ரிசல்ட் அவங்க விடணும். 3 ரிசல்ட் விட்டாலே நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 1லேருந்து நமக்கு வந்து ப்ராப்பராக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் ஸோ வீக்லி ஒன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதோட பியர் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரிலேட்டடான கம்பெனி நம்ம ஷேரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வெட்டோஸ் அட்வர்டைஸ்மெண்ட் லிமிடெட், இந்தியா லிமிடெட். ஸோ வந்து வெட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டோஸ் அட்வர்டைஸ்மெண்ட் லிமிடெட் 36.2 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் 3000 இருக்கு. ஸோ நியர்லி வந்து அதோட 1000 கேப் அதிகம். ஸ்டாக் பி 195 இருக்கு. ஸோ அதோட ஸ்டாக் பி, பிசிஜியோட ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 1.14. ஸோ இப்போ வந்து வித்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால அது பி இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஆர்ஓஇ கூட 13.1% இருக்கு. ஸோ டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து பார்த்தீங்கன்னா 17 கோடி இருக்கு இவங்களுக்கு. ஸோ டிவிடெண்ட் இவங்க எதுவுமே கொடுக்கல பாஸ்ட் இயர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 85 crores இருக்கு ஷேர்ஸ் இவங்ககிட்ட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸ் வந்து 45. ஸோ லோ வந்து பார்த்தீங்கன்னா 11.0. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம்பெனி தான் நம்ம பிசிஜி மாதிரி. ஸோ டாப் ரிலேட்டட் கம்பெனி தான் இவங்களும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நியர்லி ப்ரொமோட்டர் 64% இருக்காங்க. டீசெண்டான ப்ரொமோட்டர் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொரு 50% மேலே இருந்தால் தான் அது ஒரு நல்ல கம்பெனி. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாகணும். எஃப்ஐஸ் 11.4% வச்சிருக்காங்க. ஸோ பப்ளிக் 24% வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பப்ளிக் வந்து நியர்லி வந்து 24% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியர்லி 16,462 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க இந்த வேரட்டோஸில். ஸோ இதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கூட வந்து நாட் பேட். ஸோ நியர்லி 6.45 crores வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 39 crore எக்ஸ்பென்சஸ், 6 crore வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 14.56. ஸோ வந்து பிசிஜி வந்து பார்த்தீங்கன்னா 31% வந்து 25 to 30% வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி வேட்டர்ஸ் இந்த அட்வர்டைசிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 14.56% தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களே இந்த லோவர் ப்ராஃபிட் மார்ஜின்லேயே இவங்களே இந்த கம்பெனி ரன் பண்ணும்போது பிசிஜி வந்து கண்டிப்பாக வந்து லாஸில் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ஏன்னா வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து குறைச்சிருக்காங்க பாஸ்ட் இயரில் இருந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை. ஸோ பட் ஆனால் அவங்க வந்து மேண்டேட்டாக ஆவரேஜாக வச்சுருக்காங்க 30, 25, 30, 25, 30 வச்சுருக்காங்க. ஸோ மேபி ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ வேறு ஏதாவது வந்து மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இஷ்யூ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ப்ராஃபிட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4.69 crores வந்து earn பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அஃபிலி இந்தியா. ஸோ 1372 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 20,000 crores. ஸோ இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி இது. ஸ்டாக் பி வந்து 64.7. ஸோ வந்து வெட்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 195 பார்த்தோம் ஸ்டாக் பி. ஸோ பி வந்து இது கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குது. வெட்ரோஸ் அட்வர்டைஸ்மெண்ட் லிமிடெட். ஸோ 36 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 195 தான் இருக்குது. ஸோ 195 ரொம்ப ஹை வேல்யூவேஷன் கம்பெனி. ஸோ இதோட ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா அஃபிலி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 64.7% இருக்குது. ஸோ ஆர்ஓசி வந்து 15.15% இருக்குது. ஆர்ஓசி 16% இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா 183 கோடி இருக்குது இந்த கம்பெனிக்கு வந்து கடன் மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி 14 கோடி வந்து வச்சுருக்காங்க இவங்க அவுட்ஸ்டாண்டிங்காக. ஸோ மெயினாக வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொலாப் பண்ணி ஒர்க் போடுறது, அதாவது இவங்க யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ், விசிஜி யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் எந்தெந்த கண்ட்ரியில் எந்த வந்து அட்வர்டைஸ்மெண்ட் குரூப் கூட வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெமோரோ வீடியோ, ஏஓஎல். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட். ஸோ இவங்க கூடலாம் வந்து இவங்க பிளாட்ஃபார்ம்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு கம்பெனி தான் மேக்ஸிமம். ஸோ யூஎஸில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி யூஎஸ் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஏடி சர்வர், ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக வந்து பிசிஜியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூட ஸோ பிசிஜி வந்து பிசிஜிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு பார்ட்டாக இவங்க இந்த கம்பெனி எல்லாருமே. ரீசெண்டாக 28 ஸோ ஜூன் 28 ரிலீஸ் ஆன ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு ஆளை நாங்கள் எலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டேரக்டராக வந்து 2 பேரை நாங்கள் வந்து எலெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று அலாம் ரகுநாத் அண்ட் ராம் சர்மா. ஸோ இவங்க 2 பேரும் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து ஸோ இவங்க வந்து அலாம் ரகுநாத் வந்து ஹோல் டைம் டேரக்டராக பண்ணியிருக்காங்க. ராம் சர்மா வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டராக வந்து ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஜூன் 28 வந்து நடந்திருக்கு இது. ஸோ பிரீஃப் அவங்க அலாம் ரகுநாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியோட்டின் பிரீஃப் பிவிடி லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ரெடி டு கன்சியூம் பீவரேஜ். ஸோ வந்து இதுதான் கூல்ட்ரிங்க்ஸ். ஸோ ரெடி டு கன்சியூம் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி தான் இவங்க வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. யார்ட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்லையும் இவங்க மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைட்காம் குரூப் லிமிடெட். ஸோ அதில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக டைரக்டராக வந்து இந்த இது ஹையர் பண்ணியிருக்காங்க இவங்கள. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ராம் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐபிடி ஹோல்டிங்ஸ் இன் லண்டன். ஸோ இந்த ஹோல்டிங்ஸில் இருக்க எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்காரு. ஸோ மிஸ்டர் சர்மா. ஸோ வந்து யூகே, ஆஸ்திரேலியா, இதுவும் வந்து யூகேல, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, ஸோ இதுவும் பேஸ் பண்ண கம்பெனி தான் இது ஃபுல். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்பிரினர் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த நோட்டீஸ். ஸோ எங்கள் என்டர்பிரினர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வந்து 42 கண்ட்ரிஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்கள்ட்ட. ஸோ 42 கண்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேருமே. ஸோ யூகே, யூஎஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது மார்க்கெட் அப்படின்றத நம்ம ஜூலை 31 அப்புறம் தான் தெரியும். ஸோ சொல்லியிருக்காங்க ஜூலை 31 வந்து ரிசல்ட் விட்டுருவேன்ட்டு. ஸோ என்னன்னு தெரியல, பார்ப்போம் நம்ம.